நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துறை. வாசிப்பவர் தயாளினி காயாம்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். உரிமைய வேலை திட்டம் சோறு வழங்கும் விவசாயிக்கு நன்றியை செலுத்துவதாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சதுப்பு நிலம் மக்களின் வாழ்விற்கு அத்தியாவசியமானது என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரம் மிகிந்தலை ரயில் பாதையின் முதல் கட்டம் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. மேலும் 7 சட்டமூலங்கள் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இஸ்ரேல் பிரதமர் அந்நாட்டின் போர் தொடர்பான அமைச்சரவை கலைத்துள்ளார். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி இன்றிரவு நடைபெறும். இனி விரிவான செய்திகள். உரிமைய வேலைத்திட்டம் என்பது சோறு வழங்கும் விவசாயிக்கு நன்றி தெரிவிக்கும் செயலாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காணி உரிமை இல்லாத மக்களுக்கு உரிமை வழங்கும் வகையில் உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. CWW கண்ணங்கர இலவச கல்வி மூலம் மக்களுக்கு அறிவை வழங்கியதைப் போல் தற்போதைய அரசாங்கம் அறிவோடு உரிமையையும் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மகாவலி வளவ வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட 1524 பேருக்கு இலவச காணி உறுதிகள் வழங்கப்பட்டன. இன்று முற்பகல் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பரம்பரை காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கக்கூடிய அனைவருக்கும் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் அவற்றை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதனை விரைவுபடுத்துவது நோக்கமாகும். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள உரிமைய வேலைத்திட்டம் ஒரு புரட்சிகரமான வேலைத்திட்டம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மகாவலி மக்களுக்கு நீண்ட காலமாக கிடைக்காத காணி உரிமை கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். எந்தவொரு முக்கிய நகரத்திலும் வசிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கு சதுப்பு நிலங்கள் இன்றியமையாதவை என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மனித வாழ்விற்கு இதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கின்றன. கொழும்பு சதுப்பு நில வளாகம் 6 உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் உள்ளது. கொழும்பில் இன்று ஆரம்பமான ஆசிய சதுப்பு நிலங்கள் சம்மேளன மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஆசிய நாடுகளின் சர்வதேச ஈரநில பூங்கா ஒன்றியத்தின் 1வது மாநாடு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை பத்திரமுல்லையில் நடைபெறவுள்ளது. அனைத்து நகரங்களிலும் உள்ள சதுப்பு நிலங்களின் பிரச்சினைகளை கண்டறிந்து சதுப்பு நில முகாமைத்துவம் குறித்து பொதுவான தீர்வுகளை எட்டுமாறு பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார். சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பு, நிலையான முகாமைத்துவ அபிவிருத்தி, ஒத்துழைப்பை மேம்படுத்தல் ஆகியவை இந்த மாநாட்டின் நோக்கமாகும். தெற்காசியாவில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் தீவிரமடைந்து வருகின்றன. ஊடகங்களினால் மேற்கொள்ளப்படும் அழுத்தங்கள் குறித்தும் கண்காணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அனுராதபுரம் மிகிந்தலை ரயில் பாதையின் முதல் கட்டம் இன்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. அதன்படி அனுராதபுரத்தில் இருந்து மிகிந்தலை சந்தி வரையிலான பழைய ரயில் பாதை இந்திய கடன் உதவியின் கீழ் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு, மத்திய, கிழக்கு மாகாணங்களில் உள்ள 10 மாவட்டங்களுக்கும் களஞ்சியப்படுத்தல், விநியோகித்தல், ஏற்றுமதி செய்தல் போன்ற செயலாக்க மத்திய நிலையங்கள் நிர்மாணிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் தினேஷ் குணவர்தன மல்வத்து ஓயாவிற்கான கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். தந்திரிமலை ரஜமகா விகாரையில் இருந்து குறித்த திட்டத்தை பிரதமர் பார்வையிட்டார். மல்வத்து ஓயாவின் நீரை பயன்படுத்தி 22,000 ஹெக்டேயர் செய்கை நிலங்களில் அரிசி மற்றும் மேலதிக பயிர்களை உற்பத்தி செய்யும் மல்வத்து ஓயா நீர் ஆதாரத்திலிருந்து இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அத்துடன் சோலார் பேனல்களை அமைத்து 50 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பொதுநலவாய ஐகோன் மாநாட்டை இலங்கையில் நடத்துவது இலங்கையின் தற்போதைய அபிவிருத்தியை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும் என பொதுநலவாய ஐகோன் சம்மேளனத்திற்கான இலங்கை தூதுவர் அனுராதா விஜயகோன் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐகோன் சங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இது இலங்கை மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த பொதுநலவாய ஐகோன் சங்கத்தின் சர்வதேச ஆளுநர் சித்யா டேன், இலங்கையில் மருத்துவ முறைகளை ஆய்வு செய்வதற்கான அகாடமி ஒன்று இலங்கையில் நிறுவப்படும் என்று தெரிவித்தார்.
விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினால் கடந்த வருடம் 573 மில்லியன் ரூபாவை ஜியோ விவசாய செயலியின் மூலம் அரசாங்கத்திற்கு வழங்க முடிந்ததாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் கீழ் விவசாய அபிவிருத்தி திணைக்களம் குறித்த செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜியோ விவசாய செயலி விவசாயத்திற்கு தேவையான அறிவை வழங்கும் அதே நேரம் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினால் வழங்கப்படும் சேவைகள் பற்றிய தகவல்களையும் வழங்குகின்றது. தற்போது இலங்கையில் உள்ள அனைத்து வயல் நிலங்களும் குறித்த செயலியை பயன்படுத்தி வரைபடமாக்கப்பட்டுள்ளன. அதன்படி குறித்த செயலியில் 1.9 மில்லியன் ஹெக்டேயர் வயல் நிலங்கள் உள்ளீர்க்கப்பட்டுள்ளன. ஜியோ ஃபார்மர் ஆப் எனப்படும் குறித்த செயலியில் 1 மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். பொசோன் தினத்தன்று அனுராதபுரம், மிகிந்தலை, தந்திரிமலை புனித பூமிகளுக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக பல்வேறு தான சாலைகள் அமைக்கப்படுவதாக அனுராதபுரம் பொசன் விழா ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் புனித பூமியில் மாத்திரம் 100க்கும் மேற்பட்ட அன்னதான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து உரிய தான சாலை ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மிகிந்தலா விளக்கேற்றும் பூஜை எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக மிகிந்தலா ரஜமகா விகாராதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய பொசன் வாரம் நாளை ஆரம்பமாகிறது. பொசன் தினத்தை முன்னிட்டு பொலனறுவைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்காக விசேட ரயில் சேவைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளது என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த விசேட ரயில் சேவைகள் எதிர்வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் மாத்திரம் முன்னெடுக்கப்பட உள்ளன. நாட்டை கட்டி எழுப்பும் வேலை திட்டத்தில் விவசாய கைத்தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் DP ஹேரத் தெரிவித்துள்ளார். அதில் காணப்படும் சிரமங்கள் மற்றும் பொருளாதார வருமான குறைவினால் இளைஞர் சமுதாயம் விவசாய தொழிலில் இருந்து விலகியிருந்தது. இதனால் இளைஞர் விவசாய கிராம வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்திற்கு 100 லட்சம் ரூபாய் வீதம் 160 கிராமங்களில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். விவசாய அமைச்சினால் அமுல்படுத்தப்படும் இளைஞர் விவசாய கிராம வேலை திட்டத்தின் கீழ் அனுராதபுரம், எப்பாவல, நல்லமுதாவ கிராம சேவை பிரிவில் குறித்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஆரம்ப காலத்தில் நாட்டில் சுமார் 90% மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த போதிலும் அது படிப்படியாக குறைவடைந்துள்ளது. மனப்பாங்கு ரீதியில் இளைஞர் சமுதாயம் விவசாயத்தில் கவனம் செலுத்துவதில்லை என்று அவர் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்த வருடத்தில் பல சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சின் செயலாளர் நிஹால் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இது தவிர கடந்த ஆண்டுகளிலும் பல சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 7 சட்டமூலங்கள் விரைவில் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 44 முக்கிய சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சட்ட வரைவு திணைக்களம் 299 வரைவுகளை மும்மொழிகளிலும் தயாரித்து பூர்த்தி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ரத்தோட்டை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அவசர திருத்த பணிகள் காரணமாக பல பிரதேசங்களுக்கு நாளை 14 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை பல பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும். ரத்தோட்டை, கைகாவல, வேரகம, பண்டாரப்புல ஆகிய பிரதேசங்களில் நீர் துண்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்நாட்டின் 6 பேர் கொண்ட போர் தொடர்பான அமைச்சரவையை கலைத்துள்ளார். கடந்த தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகிறது. கலைக்கப்பட்ட போர் தொடர்பான அமைச்சரவையை உடனடியாக நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேல் பிரதமர் இது தொடர்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜப்பானில் அரிய வகை பாக்டீரியா பரவி வருகிறது.
ஸ்ட்ரெப்டோகோக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் எனப்படும் இந்த பாக்டீரியா நச்சுக்களை இரத்த ஓட்டத்தில் பரவ செய்து உடல் உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்தை விளைவிக்கிறது. இந்த மாதம் 2ஆம் தேதி வரை 977 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் 941 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வருடம் இதன் பாதிப்பு அதிகரித்துள்ளது. குறித்த பாக்டீரியா 1999ஆம் ஆண்டு முதலில் கண்டறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொண்டை வறட்சி, காய்ச்சல், குறைந்த ரத்த அழுத்தம், மூட்டுகளில் வலி, வீக்கம் ஆகியவை முதலில் ஏற்படும். பின் படிப்படியாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழப்பு ஏற்பட்டு இறுதியில் மரணத்துக்கு வழிவகுக்கும். இந்த உயிரிழப்புகள் அதிகபட்சமாக பாக்டீரியா தாக்கிய 48 மணி நேரத்திற்குள் ஏற்படும் என்று டோக்கியோ மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த நோய் தொற்றுகள் பிரிவு மருத்துவர் கென்கி குச்சி தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் பல்வேறு சிறிய நீர்ப்பாசன திட்ட பணிகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றன. பல வருடங்களாக சேதமடைந்திருந்த சிறிய நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்றும் அணைக்கட்டுகள் பல இந்த வருடத்தில் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்பாந்தோட்டை மாவட்ட விவசாய சேவைகள் உதவி ஆணையாளர் தெரிவித்தார். இதற்கென 3 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டி சி பிரிவின் கீழ் நடைபெறும். நியூசிலாந்து மற்றும் பப்புவா நியூகினியா அணிகள் இதில் மோத உள்ளன. போட்டி இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். இதேவேளை சிரேஷ்ட எல்ஏ சுற்றுத்தொடர் எதிர்வரும் 23ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஹுனுப்பிட்டிய பண்டாரநாயக்க மகா வித்யாலய மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. சிரேஷ்ட விளையாட்டு ஊடகவியலாளரும் விளையாட்டு வீரரும் நடுவருமான DKG நிமால்சிரியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குறித்த சுற்றுத்தொடர் நடத்தப்படுகிறது. எல்லை விளையாட்டை பாதுகாக்கும் வல்லுநர் சங்கம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. வெற்றி பெறுவோருக்கு பணப்பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நெரிசல் மிகுந்த ரயில் நிலைய வளாகங்களில் லொத்தர் விற்பனை நிலையங்களை ஆரம்பிக்கும் திட்டத்தை அபிவிருத்தி லொத்தர் சபை ஆரம்பித்துள்ளது. அதன்படி அமைக்கப்பட்ட முதலாவது லொத்தர் விற்பனை நிலையம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நேற்று திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன, அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான அஜித் குணரத்ன நரகல ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் விலை அதிவேகமாக அதிகரித்துள்ளது. தேங்காய் எண்ணெய் சந்தைக்கு வெளியிடப்படாமை, வரி அறவீடு உள்ளிட்ட பல காரணங்களால் இந்த விலை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கப்பல் கட்டண உயர்வும் தேங்காய் எண்ணெய் தொழிலை கடுமையாக பாதித்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை.
நாட்டின் தென்மேல் பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான நிலைமை எதிர்வரும் 19ஆம் தேதியிலிருந்து சற்று அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உரிமைய வேலைத்திட்டம் சோறு வழங்கும் விவசாயிக்கு நன்றியை செலுத்துவதாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சதுப்பு நிலம் மக்களின் வாழ்விற்கு அத்தியாவசியமானது என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரம் மிகிந்தலை ரயில் பாதையின் முதல் கட்டம் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. மேலும் 7 சட்டமூலங்கள் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இஸ்ரேல் பிரதமர் அந்நாட்டின் போர் தொடர்பான அமைச்சரவையை கலைத்துள்ளார். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி இன்று இரவு நடைபெறும். இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.